இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் போட போகிறோம். ஏன்னா நம்ம 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் குக்கிங் வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தோம் லைவில். அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ போடுறோம். நீங்களும் லைவ் வாட்ச் பண்ணி அப்போதைக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் சொல்லுவோம், அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிறத நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம். அது மாதிரி இது இன்றைக்கி குக்கிங் வீடியோ வந்திருக்கு. என்னென்னா பேன் கேக்கு தான் குக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க. மைதா மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். 1 கப் மைதா, அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம், அப்புறம் சர்க்கரை ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை 1/4 கப்பு, அப்புறம் நம்ம தேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை, யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுதான். அப்புறம் வெனிலா எசன்ஸு, ஓகேங்களா, பைனாப்பிள் எசன்ஸு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன எக் ஸ்மெல்ல அந்த முட்டை வாசம் இருக்காது, அதுக்கோசரம் தான். அப்புறம் நம்ம 2 முட்டை, 2 நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க. நம்ம கடைசியாக ஃபைனல் சர்வ் பண்ணுறதுக்கு உள்ளேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். எனக்கு சாக்கி தான் பிடிக்கும், அதனால் மேலே இது டாப்பிங் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு மிக்சிங் பவுலு, மிக்ஸ் பண்ணுறது கரண்டி இல்லைன்னா விஸ்க்கு, ஓகேங்களா. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நல்லா முட்டை வந்து நம்மளுக்கு பீட் ஆகணும், அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக வரும், ஓகேங்களா. நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ நுர வர அளவுக்கு பீட் பண்ணியிருக்கோன்னா, அப்போ தான் நல்லா பேன் கேக் நல்லா ப்ளஃபியாக வரும், ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள், இவ்வளோ ஃபுல்லாலாம் ஆட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணும், ஓகேங்களா. சர்க்கரை கரையணும், அந்த சர்க்கரை கட்டியவே இருக்கக்கூடாது. அதையும் சர்க்கரை போட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நம்ம கரையிற அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. நீங்கள் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் போடுறேன், அதனால் பவுட்ரு பண்ணல. அடுத்து வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரி, பைனாப்பிள் எசன்ஸு லைட்டாக ஊற்றுங்க, ரொம்பலாம் ஊற்றவையில் இருந்ததுன்னா ஊற்றுங்க, இல்லைன்னா வேண்டாம். லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் போதும் நம்மளுக்கு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேன் ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. பார்த்திங்கன்னா நம்ம தேன் இந்த கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. பார்த்திங்கன்னா தனியாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான் இப்படி வச்சு எடுக்கிறேன். கேமராமேன் யாரும் இல்லை. 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பேன் கேக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு ஃபைனலாக நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் வச்சுக்கோங்க தேன். ஓகேங்களா. இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இன்னும் வாழைப்பழம் ஆட் பண்ணுவோம், இன்னும் தேன் வேறு நிறைய ஊற்றிருக்கோம், அதனால் கம்மியாகவே சக்கரை போட்டுக்கோங்க. வேணா இப்போவே நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணால் நல்லா இருக்காது, நம்ம பேன் கேக் செஞ்சு முடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, பால் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாகவே ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு போட்டுட்டு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சமாக ஊற்றிட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து மைதா மாவு போட்டுக்கலாம், ஓகேங்களா. நம்ம கத்தியிலே போட்டுக்கலாம். நம்மள்கிட்ட கரண்டி இல்லை, எடுத்து தான் வருவோம். நம்ம கத்தியிலே போட்டுக்கலாம். ஃபுல்லாக போடுறதுனாலும் போடலாம், நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா. நம்மளுக்கு முட்டை இதெல்லாம் அது எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 1 கப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மைதா மாவு போட்டு பீட் பண்ணிவிட்டு
இப்போ இது கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வாழைப்பழத்தை போட்டுக்கணும். ஓகேங்களா, கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போதையும் நம்ம வாழைப்பழம் போட்டாச்சு. போட்டுட்டு பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் அரைக்கணும் ஒரு டைம். ஏன்னா வாழைப்பழம் போட்டனால அரையாது. வாழைப்பழம் போட்டலாம் நம்மளால் கையில் பீட் பண்ண முடியாது. இன்னும் ரொம்ப திக்காக இருக்குது. பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். திக்காக இருந்ததுன்னா பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும். நம்மளுக்கு எனக்கு சொல்ல தெரில. அது எப்படின்னா ரொம்பவும் தண்ணியாட்ட போயிடக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் போயிடக்கூடாது. இன்னும் வரல. ஓகேங்களா, இதுக்கே நம்மளுக்கு இன்னும் திக்காக தான் இருக்குது. பால் ஊற்றிக்கலாம். பால் பத்தலைனா கூட கொஞ்சம் காய்ச்சி ஊற்றிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சு ஊற்றிக்கோங்க. சுண்டிடுச்சு. நம்மளுக்குலாம் பழம்லாம் இன்னும் இதாக இல்லை. போட்டே மிக்சியில் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஓகேங்களா, மிக்சியில் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சம் எக் ஸ்மெல் அடிக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் பைனாப்பிள் எசன்ஸு. ஸ்மெல் அடிக்குது கொஞ்சம், எக்கோட வாசம். சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்காது. இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் இருக்கனால கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு நம்ம பேனில் சுட ஆரம்பிச்சிடலாம் பேன் கேக்கை. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து சுடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பேட்டரை கொஞ்ச நேரம் இதாகணும். இந்தளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கணும். போதும், ரொம்ப திக்காக இருந்துடும். அதனால் இதே கரெக்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு இதை நம்ம ஊற்றலாம். ஓகேங்களா. 10 minutes later. பார்த்திங்கன்னா தோசைக்கல் எப்பவும் போல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேவர் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட அது இல்லை, ஃப்ளேவரில் இருக்கக்கூடாது. ஆனால் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். சூடு இருக்கட்டும். A few moments later. பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தோசை சூடாயிருச்சு. சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு கரண்டி நம்ம பேட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகேங்களா. போதும். ஊற்றிட்டு மேலே லிட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் மேலே நல்லா வேகும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டு எடுத்துக்கலாம். எடுத்து அது மாதிரி பபிளாக வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணால் அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஓகேங்களா. நம்ம பட்டர் தரனால ஈஸியாக இருக்கும். திருப்பி போட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி மேலே வெந்துருச்சு கொஞ்சம். கொஞ்ச நேரம் லிட்டை போட்டு, ஏன்னா சைட்லலாம் கொஞ்சம் வேணும், அதனால் போட்டு நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டுடலாம். பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து நம்ம தட்டில் போட்டுடலாம். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா இப்போ மீண்டும் ஊற்றிக்கலாம். முன்னே ஊற்றுன மாதிரியே ஒரே கரண்டி, அதிகமாக ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு மேலே லிட்டு போட்டு மூடிடலாம். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா இப்போ இதை திருப்பிக்கலாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பட்டர் தடவிக்கிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சைடில் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சைட்லேயும் நல்லா வேகும். ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம மூடிக்கலாம். ஒரு நிமிஷமே ஒரு நிமிஷத்தில் வெந்துடும். ஓகேங்களா. அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இந்த எல்லா மாவையும் சுட்டுடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பேன் கேக் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ப்ளஃபியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் லிக்விடாக ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக ஊற்றிருக்கணும். பரவாயில்ல, இதுவே நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மள்ட்ட இருக்க சாக்கியை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். உள்ளே ஊற்றி நம்ம அப்படியே உள்ளே வச்சு மேலே இன்னொரு பேன் கேக் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஓகேங்களா. சாக்கி ஊற்றி நம்ம இப்போ இப்படி இது பண்ணிக்கலாம்.
நம்ம சுகர்லாம் கரெக்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம், இதே நல்லாயிருக்கு போதும். நம்மளுக்கு ரொம்ப சுகர் இருந்தால் நம்மளுக்கு கெடுதல் தான். இப்போ வந்து இதை அப்படியே மேலே வச்சுட்டு மேலே ஹனி ஊற்றி சாப்பிட்லாம். உங்களுக்கு ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாக்லேட் வச்சாச்சு, மேலே தேன் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் ஒன்று சாப்பிட்டுட்டேன், இன்னொன்று வந்துச்சு, அதை நான் சாப்பிட்டுட்டேன், செமையாக இருந்தது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.